பிரைஸ் தி லார்ட். 13ஆம் நாள் உபவாச நாளுக்குள்ளாய் உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்ன அழகான வசனம் பாருங்களேன். நீ அறிவை அடைகிறதற்கும் முதல் நாள் துவங்கி நான் அந்த வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உபவாச காலங்கள் ஒரு விசேஷமான காலம். என்னவென்றால் தரிசனங்களும் சொப்பனங்களும் கனவுகளும் நிறைந்து இருக்கிற ஒரு காலங்கள். விசேஷமாக ஒரு வருஷத்தின் துவக்கத்திலே நாம் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, அல்லது ஒரு பெரிய தீர்மானத்தை எடுப்பதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அந்த பாதையை கர்த்தர் நமக்கு காண்பிக்க வேண்டும் என்றால், எதிர்காலத்தை நோக்கி நாம் செல்வதற்கான பாதைக்கான தரிசனத்தை நாம் பெறுவதற்கு இப்படிப்பட்டதான உபவாச நாட்கள் நமக்கு ஏதுவாக இருக்கின்றது. என்ன காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக உங்களுக்கு பாதை தெரிய வேண்டும்? இந்நாட்களில் தானியேலுக்கு கர்த்தர் இறங்கி அந்த அறிவை அவனுக்கு கொடுத்தது போல, கர்த்தரின் நாட்களில் உங்களுக்கு விசேஷித்த தரிசனங்களினாலே உங்கள் எதிர்காலத்தின் பாதைகளை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.